கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய சம்மர் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி 5 nights 6 days கொண்ட ஒரு குரூப் டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் இவங்க 84,999 சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷனலாக 2 days லங்காவையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இவங்ககிட்டயே 3 nights 4 daysக்கான ஒரு மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் 44,999க்கும் 4 nights 5 daysக்கான தாய்லாந்தில் புக்கட் அண்ட் கிராபியை மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் 58,499க்கும் வியட்நாமில் 6 nights 7 days அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் உங்களுக்கு 89,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களோட ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஏகேவுடைய நடிப்பில் இன்றைக்கி மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் வெளியாக இருக்கிற குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஏகே இருக்காப்லையே அவர் ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேங்கு, அதனுடைய ஹெட்டாக டானுக்கெல்லாம் டானாக இருக்கிறாப்புல. இவரையும் சரி இவருடைய கேங்கையும் சரி பார்த்தாலே இந்த அல்லு சில்லு கேங்கெல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டானாக இருக்கிறாப்புல அவர். ஆனால் அப்படி ஒரு ஆளாக இருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு வேணால் பெருமையாக இருக்கலாமே தவிர, அவருடைய மனைவியான த்ரிஷா ரொம்ப நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர், அவங்களுக்கு இது அறவே பிடிக்கல. நாளைக்கு நெத்தி பொட்டில் துப்பாக்கி வச்சவன் நாளைக்கு ஏன் நெத்தி பொட்டிலையோ இல்லை இப்போ புதுசாக நமக்கு மகை மறந்துருக்கானோ அவனுடைய பொட்டிலையோ வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் தயவு செஞ்ச தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நீ ஏன் போலீஸில் போய் சரண்டர் ஆகிரு, அவங்க என்ன தண்டனை கொடுத்தாங்களோ அனுபவிச்சுட்டு நல்ல மனுஷனாக வெளியே வா, அதுக்கப்புறம் தான் உன் கூட வாழுவேன் அப்படிங்கிறாங்க அவங்க. ஸோ தன்னுடைய மனைவிகிட்டையும் மகன்கிட்டையும் நம்ம சேரணும், நம்மளும் ஒரு அழகான குடும்ப தலைவன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வாலண்டியராக இவரே போய் போலீஸில் சரண்டர் ஆகி 2008 கடைசியாக ஜெயிலில் அடைக்கிறாங்க நம்ம ஏகேயை. இப்போ கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிச்சு 2025 ஒரு நல்ல மனுஷனாக வெளியே வரணும் அப்படின்னு அவர் வர்றாப்புல. வெளியே வந்தால் அவருக்கு ஒரு ஷாக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா, அவருடைய பையன் ஒரு ட்ரக் கேஸில் மாட்டிக்கிட்டு இப்போ கடைசியாக அவன் ஒரு ஜுவனைல் செல்லில் உள்ளே இருக்கான். இப்போ நம்ம திருந்தலாம் அப்படின்னு பார்த்தாலும் நம்மளை திருந்த விட மாட்டாங்க போல் இவங்க. இப்போ தான் மகனுடைய இந்த நிலைமைக்கு காரணமானவங்க யாரோ அவங்கள பழிவாங்க விடக்கூடாதுங்கிறதுக்காக திருப்பி பழைய ஏகேஏ களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த விமர்சனத்தை பொறுத்தளவுக்கு வழக்கமாக சொல்கிறது தான், மொத்த விமர்சனத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த கணத்தில் வேணாலும் நீங்கள் தாராளமாக விழுகலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய மிகப்பெரிய பலம் ஏகேயுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். வேறு லெவலில் தன்னுடைய ஃபேன்ஸை திருப்திப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் அவங்கள ஆர்ப்பரிக்க வைக்க முடியுமோ எல்லா விஷயங்களையும் கிளிப்பிள்ளையாக டைரக்டர் சொன்ன அவ்வளோ விஷயங்களையும் அட்டகாசமாக பண்ணியிருக்காப்புல ஏகே. அதுவே முதல்ல ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஏகேயுடைய டைஹார்ட் ஃபேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது. அவர் ஒரு இயக்குனர் அப்படிங்கிறதையும் மறந்துட்டு ஏகே ஃபேனாகவே மொத்தமாக சந்திரமுகியாக மாறின கங்காவை பார் அப்படிங்கிற ரேஞ்சில் கம்ப்ளீட்டாக ஒரு டைஹார்ட் ஃபேனாகவே ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல. இதுக்கு முன்னாடி வெளியான ஏகேவுடைய படங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில க்யூட்டான மொமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு சில சூப்பரான சீன்ஸ் ஆகட்டும், அந்த விஷயங்களெல்லாம் அப்படியே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காப்புல இந்த படத்தில். அந்த மாதிரி பல சம்பவங்கள் ஃபேன்ஸை திருப்திப்படுத்துகிற அளவில் உள்ள இருக்குது. குறிப்பாக ஏகேவுடைய இன்ட்ரோவாகட்டும், அவருடைய பேர் அஜித் குமார்னு டைட்டில் கார்டில் போடுற அந்த ஒரு மொமெண்ட் ஆகட்டும், சார் என்னப்பா எந்த காலத்தில் புருஷனும் நான் 100 வருஷம் வாழணும் அப்படின்னு பொண்டாட்டிமார்கள் ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஏகே சொல்கிற அந்த ஒரு வசனமாகட்டும், ஏகேவுடைய வாய்ஸ்லேயே நண்பா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல வச்ச அந்த மொமெண்ட் ஆகட்டும்னு சொல்லி அவருடைய ஃபேன்ஸை சும்மா வேறு லெவலில் ஆர்ப்பரிக்கிற அளவில் பல சம்பவங்களை உள்ள வச்சுருக்காப்புல. இது ஃபேன்ஸுக்கு தான் மக்களே, இதை தெளிவாக சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு என்னவோ இந்த மொத்த படத்தை விட என் கிரெடிட்டில் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் உள்ள பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் அஜித் ஃபுல்லாக சிரிச்ச மணியமாக தான் இருப்பார். அதை ஏகேவுடைய ஃபேன்ஸ் பெருசாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ எந்த காரணத்து கொண்டும் அதை மிஸ் பண்ணிவிட்டு எந்திரிச்சு வந்துடாதீங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான சம்பவமே அந்த என் கிரெடிட் தான். அஜித்துக்கு அடுத்து சொல்லணும் அப்படின்னா, அர்ஜுன் தாஸுடைய கதாபாத்திரம் பெருசாக இவங்க எழுதவே கிடையாது. பட் அந்த கதாபாத்திரத்தை ஒரு சின்ன சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் அங்கே போய் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அர்ஜுன் தாஸ் கொடுத்ததை நீட்டாகவே பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து த்ரிஷா,
அவங்களுக்கு ஒரு சின்ன கதாபாத்திரம்ங்கிறத விட அந்த கதாபாத்திரமே ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு கதாபாத்திரம் தான். அவங்க என்ன பண்ணணுமோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட்டு அதை அவங்க பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 3 பேர் போக சிம்ரன் ஆகட்டும், ஜாக்கி ஷெரஃப் ஆகட்டும், ஷைன் டைம் சாக்கோவ் ஆகட்டும், யோகி பாபு ஆகட்டும், ரெடின் கிங்ஸ்லே ஆகட்டும், பிரசன்னாவாகட்டும், சுனில் ஆகட்டும்னு சொல்லி ஒரு சில ஆர்டிஸ்ட்டு அது எழுதப்பட்டதோ இல்லையோ என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நீட்டாக எல்லாரும் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அபிநந்தன் ராமானுஜத்துடைய சினிமோட்டோகிராஃபியை பொறுத்தளவுக்கு விஷுவலி ஸ்டன்னிங்காக ஒரு பெரிய ஹீரோ பட்ஜெட் நல்லா இருக்குது, அது சூப்பராக பண்ணி கொடுப்போம்னு சொல்லி விஷுவலி அப்பீலிங்காக நல்லா கிராண்டியராகவே அதை கன்சீவ் பண்ணியிருக்காப்புல. விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்குது. அது ஆக்ஷன் பிளாக்ஸு, பாட்டு அப்படின்னு எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. டிஐ டீமும் அதுக்கு சப்போர்ட்டிவாக கலர் கிரேடிங்கில் நல்லாவே பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி விஜய் வேலுக்குட்டியுடைய கட்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு சில ஆக்ஷன் பிளாக்ஸு, ஒரு சில சேசிங் சீன்ஸு இதெல்லாம் அவர் நல்லாவே கட் பண்ணியிருந்தார். ஜிவியுடைய மியூசிக்கை பொறுத்தளவுக்கு எனக்கு பாடல்களும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, எனக்கு என்னவோ பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. ஒரே இறைச்சல் தான். பொதுவாக அணியுடைய மியூசிக்கில் தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும். அதாவது தியேட்டரில் ஸ்பீக்கரே கிளியர் அளவுக்கு காது வலிக்கும் நமக்கு படம் பார்த்து முடிகிற வரைக்கும். அந்த மாதிரி எப்பா படம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படிங்கிற அளவுக்கு மூச்சு விடாத அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். பாடல்களும் பெருசாக எனக்கு என்னவோ ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. மார்க் ஆண்டனியில் வரக்கூடிய ஒரு சில பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்தில் அதனுடைய வாடகை லைட்டாக அங்கங்கே பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் இந்த படத்துக்குள்ளே அடிக்குது அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கத்தான் செஞ்சது பர்சனலாக. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் அஜித்குமாருடைய புகழ் பாடுறது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டு தான். அவருடைய ஃபேன்ஸை கவர் பண்ணுறதுக்காக பல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் கதைன்னு ஒன்று இருக்குது, திரைக்கதைன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணுமா வேணாமா? இது ஒரு அறதப்பழசான கதை. எங்கேயுமே புதுமையாக ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு விஷயமே இல்லாத ஒரு கதைக்களம் இது. திரைக்கதையில் மட்டும்தான் இதை சுவாரஸ்யப்படுத்த முடியும். எங்கே ஃப்ரேமில் வர்ற எல்லா கதாபாத்திரங்களும் அஜித்துடைய புகழ் பாடுறதுக்கே அதுக்கு நேரம் சரியாக இருக்குது. பல கதாபாத்திரங்கள் ஏகே இஸ் பேக், ஏகே இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர கதையிலையோ திரைக்கதையிலையோ எந்த ஒரு சுவாரஸ்யத்தையுமோ ஒரு புதுமையோ எதையுமே இவங்க புகுத்தவே கிடையாது. இதனாலேயே என்னங்க ரொம்ப ஃப்ளாட்டாக போகுது, ஒரு சுவாரஸ்யமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வருது. இன்னொரு பக்கம் ஏகேவுக்கும் அவருடைய பையனுக்கும் இடையிலான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் சரி, ஏகேவுக்கும் த்ரிஷாவுக்கும் இடையிலான அந்த ஒரு அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிற விஷயங்களும் சரி, எதுவுமே ரைட்டிங்கில் இன்னும் அழுத்தமாக பதிவு பண்ணப்படவே கிடையாது. அது காட்சிகளாகவும் அந்த அளவுக்கு தான் வந்திருக்குது. இதனாலேயே படத்தில் எமோஷனல் சீக்வன்ஸு அப்படின்னு இவங்க ஒரு 2-3 சீனை வச்சா கூட நமக்கு இம்மி கூட எந்த ஒரு எமோஷனல் கனெக்ட்டுமே எந்த ஒரு கதாபாத்திரங்கள் மேலேயோ இல்லை எந்த ஒரு காட்சி அமைப்புலையும் எதுவுமே நமக்கு சுத்தமாக இல்லாமல் போச்சு. எப்படியாவது தன்னுடைய பையனை ஏகே காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் கோர் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். அதுவே நமக்கு அறவே ஒட்டவே கிடையாது. நமக்கு அதில் எப்படியாவது பையனை காப்பாற்றினவர் அப்படிங்கிற எந்த ஒரு ஃபீலும் வரவே கிடையாது. இதில் வில்லன் கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அர்ஜுன் தாஸ் தான் ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அவருடைய கதாபாத்திரமே ஒரு பேரளவில் தான் எழுதப்பட்டிருக்கே தவிர இன்னும் பெருசாக சாலிடான விஷயங்கள் அப்படின்னு எதுவும் நம்மளால் சொல்ல முடியல. இதில் ஜாக்கி ஷெரஃபுடைய கதாபாத்திரம்லாம் எதுக்கு இந்த கதையில் அப்படின்னே தெரில. அதாவது அர்ஜுன் தாஸே ஐயோ அவர் வந்துட்டு தெரியும்ல அப்படின்னு ஒரு பயப்படுற அளவுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு டானாக ஜாக்கி ஷெரஃப் உள்ள வர்றாப்புல. அவர் சும்மா மூக்கில் எப்போ பார்த்தாலும் லாஃபிங் கேஸை வச்சுக்கிட்டு சிரிச்சிட்டே தெரிறாப்புல. அந்த கதாபாத்திரம்ல எதுக்கு இந்த கதையில் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. லாஜிக்குக்கும் இந்த படத்துக்கும் இல்லை. இப்போல்லாம் எல்லா விமர்சனையும் சொல்லிடுறது, எந்த படத்துக்குமே சம்மந்தம் கிடையாது. இந்த படத்துக்கும் லாஜிக்கெல்லாம் அறவே சம்மந்தமே கிடையாது. அப்படி இப்படி வந்து கரெக்டாக கேட்பாங்க, இதெல்லாம் கரெக்டாக வரும் அப்படின்னு நினப்பெல்லாம் போயிடாதீங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே சுத்தமாக கிடையாது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குட் பேட் அக்லி, ஏகே இஸ் குட், ஸ்டோரி இஸ் பேட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே இஸ் அக்லி அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏகே ஃபேன்ஸுக்காகவே ஒரு படம், அவங்கள என்கேஜ் பண்ணுற அளவுக்கு, அவங்கள ஆர்ப்பரிக்கிற வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அவங்க டெஃபினட்டாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணத்தான் போகிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு மட்டுமே மக்களே. ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 சுமாரான ஒரு படம் தான் இந்த குட் பேட் அக்லி. அடல் கானட்டை பொறுத்தளவுக்கு இதில் கூந்தல் வார்த்தையை நம்ம ஏகேயே ஒரு தடவை யூஸ் பண்ணுறாப்புல. இது போக ரத்தம் தெரிக்கக்கூடிய அந்த சுட்டு வீழ்த்தக்கூடிய ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்குது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. செக்ஷுவலாக அப்படியெல்லாம் எதுவும் பெருசாக கிடையாது. இந்த படம் இன்றைக்கி தேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.